இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அங்மோக்கியோ தமிழ் மெதடிஸ்ட் சர்ச் சார்பாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் 18:10 எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆலயமாகிய பர்வதத்திற்கு அவருடைய சமூகத்தை நாடி தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் கொம்பை உயர செய்து உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். ஆராதனை அழைப்பிற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 63 ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்பதே. சபையார் ஜெபசிந்தையோடு அமர்ந்திருப்போம். அப்பொழுது பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார்கள்.
ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை குடும்பமாக ஆசீர்வதித்து உம்முடைய பாதப்படிக்கு அழைத்து வந்திருக்கிறீங்க சுவாமி அப்பா. இந்த நாளை எங்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ராஜா யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி சுவாமி, நாங்களும் எங்கள் குடும்பமும் சந்ததியாய் உம்மை ஆராதிக்கிற சந்ததியாய் இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானோருடைய அசைவாடுதல் இந்த இடத்துல இருக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடிக்கு எங்களிலே காணப்படுகிற பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி சுவாமி, பாரத்தோடு துக்கத்தோடு கவலையோடு வந்த உம்முடைய பிள்ளைகளுடைய பாரத்தை, துக்கத்தை, கவலைகளை கர்த்தர் மாற்றி உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே கலிகூற பண்ணும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி சுவாமி, நீர் எங்களுக்கு ஆலோசகராக, நல்ல போதகராக, நல்ல தகப்பனாக இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. தகப்பனே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆவியானவர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆராதனையின் தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு வரைக்கும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்பும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, அப்பா, விசேஷமாக எங்கள் பாடகர் குழுவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, PA சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கள் துதி ஆராதனையிலே மகிமைப்படும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, திருமறை பாடம் வாசிக்கிற மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை சுமந்து வந்திருக்கிற எங்கள் போதகரை நீர் மறைத்து வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். அவர் கொண்டு வந்திருக்கிற மன்னா எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவுக்கும் ஏற்றதாய் ஆண்டவரை திருப்தியாக்கத்தக்கதாய் இருக்கும்படி கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரும் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் திரும்பி செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. தகப்பனே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட ஜனங்களை என் தேவன் துரிதமாய் கூட்டி சேர்க்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிரயாணத்தில் இருக்கிற ஆண்டவரே தகப்பனே, எங்கள் ஆண்டவரே ஜோசப் ஃபாஸ்டர் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவரையும் ஆசீர்வதியும். பிரயாணங்களில் எல்லாம் காத்து சுகமாய் இந்த ஆண்டவரே தேசத்துக்கு கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் கூட இருக்கட்டும். உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை உள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் வல்ல பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாமாலையாக அல்லேலுயா கர்த்தர்தாம் எங்கள் துர்க்கமும் அரண பலமுமாமே என்ற பாடலை பாடுவோம். Kata
மாறி மாறி வாசித்தல் 24ஆம் ஞாயிறு சங்கீதம் 72 நீதி நியாயம் செழித்தோங்குக என்ற தலைப்பில் வாசிக்க இருக்கிறோம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் அவர் அரசாளுவார். கூப்பிடுகிற எளியவனையும் அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போதும் துதி ஆராதனையின் நேரம். சபையார் நின்று கொண்டிருக்கையில் நம் பிள்ளைகள் தேவனை துதித்து ஆராதிப்போம். Matthew chapter 28 verse 19 and 20 says, "Therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and the Son and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you. And surely I am with you always to the very end of the age." Our God is a compassionate God. He chose each one of us to be proclaimers of good news to the unsaved. With this thought in mind, let us now sing the first song. நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. நாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளி கற்று பட்சமாக உதவி செய்வோம்.
தீயுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பாச்சமாக உதவி செய்வோம். ருசில நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து தெரிந்தனரே. தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நிற்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரே நாம் உயர்த்திடுவோம். நிற்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரே நாம் உயர்த்திடுவோம். ஆகாசத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசமாய் இயேசுவை கூறுவோம். இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். In the Bible, Psalms 95 describes to us how powerful, mighty, and great our God is. At the same time, John 3:16 tells us, "For God so loved the world, He gave His only begotten Son, that whoever believes in Him should not perish but have everlasting life." This tells us that such a powerful God showed us love and mercy and came down to save us, even though we didn't deserve it. We were sinners and we were apart from Him. Jesus died in place for us so that we'll be free of our sins and can live everlasting lives. Hence, with this in mind, let's sing the next song. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, lay behind the stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. He took the fall and thought of me above all. All powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth,
crucified, laid behind the stone. You lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. Took the fall and thought of me above all, like a rose trampled on the ground. Took the fall and thought of me above all. யோசுவா 1:5 இவ்வாறு சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் போய்கொண்டிருந்தாலும் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன் நமக்கு உண்டு என்ற விசுவாசத்தோடு அமர்ந்திருந்து இந்த பாடலை பாடுவோம். கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பலத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இருந்த காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்பருதிரபலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்றே, இயேசுனை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வருகிறவர்கள் முன்பாக வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய பரமண்டல ஜெபத்திற்கு பின்பாக ஃபாதர்ஸ் டேஸ்க்காக பிரத்யேக ஜெபம் ஏறெடுக்கப்படும். உள்ளம் கனி
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பேறு பெற்ற மக்களாக, கிருபை பெற்ற மக்களாக, இரக்கம் பெற்ற மக்களாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொண்ட மக்களாக உம்முடைய திருச்சமூகத்திற்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் வருகிறதற்கு நீர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் சுகபல ஜீவனோடு நாங்கள் அனைவரும் உம்முடைய திரு ஆலயத்திலே காணப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மகிமையுள்ள ஆலயத்திலே சுவாமி நாங்கள் எல்லோரும் உம்முடைய கிருபையினாலே கூடியிருக்கிறோம் என்று உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம் சுவாமி. கர்த்தாவை, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே எட்டும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றம் குறைகள் தடையாக இல்லாதபடி எங்களை நீர் ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, முதலாவது உலக நாடுகளுக்காக வருகிறோம் சுவாமி. உலக நாடுகளிலே ஆண்டவரே போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே இஸ்ரேலுக்காக, ஈரானுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே ருஷ்யாவுக்காக, உக்ரைனுக்காக வருகிறோம். மற்றும் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தங்களுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்களை சுற்றியுள்ள ஆசிய நாடுகளிலே கூட அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது ஆண்டவரே. நீர் இதை அறிவீர். உம்முடைய சித்தமில்லாமல், உம்முடைய திட்டமில்லாமல் ஒன்றும் வாய்க்காது என்பதை நாங்கள் அறிந்த போதும் கர்த்தாவே, அநேக மக்கள் தங்கள் உயிரை இழந்து, தங்களுடைய அன்பானவர்களை இழந்து, உடைமைகளை இழந்து கர்த்தாவே அவர்கள் படுகிற பாடுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்காக முதலாவது உம்முடைய திரு சமூகத்திலே கைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பானவர்கள் இழந்த அந்த குடும்பங்களுக்கு உம்முடைய உதவி தேவை சுவாமி. ஆண்டவரே, இந்த இந்தியாவில் நடந்த அந்த பிளைன் கிராஷுக்காக கூட உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே மரித்து போனார்களே சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய கிருபை அந்த குடும்பங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக சமாதானம் அந்த அன்பானவர்கள் இழந்த குடும்பத்தாரை முற்றிலுமாக ஆண்டவரை மூடி மறைத்து கொள்ளட்டும் சுவாமி. கர்த்தாவே, உலக நாடுகளிலே ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலும் சுவாமி எங்களுடைய திருச்சபைக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையை நீர் ஆசீர்வாதமான திருச்சபையாக வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த மிஷனுக்காக சென்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகபத்திரமாக அவர்கள் செல்லவும் ஆண்டவரே உம்முடைய திருப்பணிகளை ஆண்டவரே தூர தேசத்திலே நிறைவேற்றவும் நீர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த திருச்சபை மூலமாக நீர் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அதற்காகவே எங்களை நீர் பிரித்தெடுத்தீர், பேர் சொல்லி அழைத்தீர். கர்த்தாவே, அதை இந்த திருச்சபையாக நிறைவேற்ற நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, எல்லாவித அந்த ரிசோர்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அங்கே இருக்கும்போது ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சமாதானம் பாதுகாப்பு பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். அவர்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் தொடப்படட்டும் சுவாமி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அதே போல் ஆண்டவரே இன்றைக்கும் பிறந்தநாளை கொண்டாடுகிற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க சுவாமி. எங்களுடைய திருச்சபையில் அவர்களுக்காக உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம். கர்த்தாவே, சகோதரி ராஜம் சுரேஷுக்காக உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகோதரன் பவுல்ராஜ் பிகினுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் ரெபேக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் பூமா ராணிக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரன் யோவன் ஜியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரி ஹென்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரன் செல்வராஜ் செல்வனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு புதிய வருஷத்திலே ஆண்டவரே நீர் இவர்களை நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிறந்தநாளை காண செய்கிற உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையாக இவர்களுடைய நல்வாழ்வுக்காக, ஆசீர்வாதத்திற்காக திருப்பாதம் பண்ணுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உன் வாய் விரிவாய்க்கிற அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் சகல ஆண்டவரே ஏரியாக்களிலும் சுவாமி எல்லா இடங்களிலும் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் குறைபடுகிறார்களோ அந்த குறைவுகளை எல்லாம் இந்த வருஷத்திலே, இந்த புதிய ஆண்டிலே நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே சுவாமி, இந்த வாரத்திலே கூட சுவாமி நீர் அவர்களை பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுடைய மனதில் உள்ள வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உம்முடைய சித்தப்படி, உம்முடைய திட்டப்படி அவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. உடலில் உள்ள பலவீனங்களை எல்லாம், மனதில் உள்ள கவலைகள், கண்ணீர், வேதனைகளை எல்லாம் துடைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக, சந்தோஷத்தின் ஆண்டாக நீர் கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்த விஷயத்திற்காக நெடுநாளாய் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தை சுவாமி உம்முடைய கிருபாசனத்திலிருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளிலும் திருமண நாளை கொண்டாடுகிற அன்பான சகோதர சகோதரிகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். சகோதரன் ஆனந்துக்காகவும் சகோதரி ஜெனிஃபருக்காகவும் வருகிறோம் சுவாமி.
தனித்திருந்தவர்களை இல்லறமாகிய வீட்டிலே நீர் இணைத்தீர். அந்த வீட்டின் தலைவராக நீர் இருந்தீர். உம்முடைய அன்பை ஊற்றினீர் சுவாமி. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை எல்லாம் சந்தித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையாக இந்த ஆண்டவரே அருமையான குடும்பத்தாரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகள் மேலும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும், உற்றார் உறவினர் மேலும் இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் இணைத்த இணைப்பு, அந்த அன்பின் இணைப்பு உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் இந்த வருடத்திலும் ஆண்டவரே ஓங்கி வளர கிருபை பாராட்டுங்க சுவாமி. புதிய அன்பு, புதிய கிருபைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கட்டும். எந்தெந்த வகையில் அவர்கள் குறைந்திருக்கிறார்களோ அந்தந்த வகையிலெல்லாம் ஆண்டவரே குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து சுவாமி அன்பிலே ஆண்டவரே அவர்கள் அதிகமாய் வளர, குறிப்பாக உண்மை அறிகிற அறிவிலே குடும்பமாக அதிகமாக வளர ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கிருபை பாராட்டுங்க சுவாமி. உலகத்தின் தேவைகள் இருக்கலாம் கர்த்தாவை, அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் சுவாமி. அந்த உலகத்தின் தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் அங்கீகரித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அடுத்த வாரத்தில் கூட ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலிருந்து ஆண்டவரே சிறு குழந்தைகளே ஆண்டவரை ஞானஸ்தான இணைப்பிலே ஆசீர்வாதத்திலே ஆண்டவரே அந்த சாக்கிரமத்திலே இணைக்க நீர் சித்தமாக இருக்கிறீர். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திரைப்படத்திற்கு பெறப்போகிற பிள்ளைகளுக்காக கூட, வாலிப பிள்ளை தம்பி தங்கைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சாக்கிரமத்துகளிலே பங்கு பெறும் பொழுது தேவ ஆவியானவர் கிறிஸ்துவின் மேல் இறங்கினது போல இறங்கி கர்த்தாவே இந்த பிள்ளைகளை உமக்கென்று நீர் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, திருச்சபையாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, நாங்கள் குறைவுள்ள ஜனம், நீர் நிறைவான ஆண்டவர். எங்களுடைய ஊழியங்களில் உள்ள குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாய் நீர் நடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சுற்றி உள்ள ஒவ்வொரு பிளாக்குகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பகுதியிலே யாரெல்லாம் ஆண்டவரே நீர் முன் குறித்திருக்கிறீரோ அவர்களையெல்லாம் சந்திக்க ஆண்டவரே நீர் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் அவர்களை நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை நீர் முன் குறித்தவர்கள் இந்த திருச்சபையை நோக்கி ஒளியாக உப்பாக உள்ள இந்த இடத்தை நோக்கி வரவும், கலங்கரை விளக்கமான இந்த இடத்தை நோக்கி வரவும், ஆண்டவரே அவர்கள் ஒளியை பெற்றுக்கொள்ளவும், இருளிலிருந்து ஆண்டவரே ஆச்சரியமான ஒளிக்கு நீர் அவர்களை அழைத்து கொண்டு வரவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் செய்ய போகிற தயவிற்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுடைய ஈட்டக்கிற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஈட்டக்கின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் பெருகுகிற திருச்சபையாக, உம்முடைய நாமத்தை எல்லைகளை தாண்டி அறிவிக்கிற திருச்சபையாக, மாநாடாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்தி, கர்த்தாவை எந்தெந்த திருச்சபைகளெல்லாம் ஆண்டவரே போராட்டத்தின் மத்தியிலே செல்கிறார்களோ, ஆண்டவரே எந்தெந்த திருச்சபைகளெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கிறதோ அந்தந்த திருச்சபைகளெல்லாம் பல்கி பெருக தேவ ஆவியானவர் உதவியும் தயவும் செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய மாநாட்டு தலைவருக்காக ஆண்டவரே, எங்களுடைய தலைமை போதகர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உம்முடைய சித்தம்படி அவர்கள் தங்களுடைய திட்டங்களை எல்லாம் அமைத்து செயல்பட கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் சமாதானத்திற்காக மீண்டும் ஒரு முறை நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவை, எங்களுக்கு ஒரு சமாதானமான சூழ்நிலையை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் சமாதானமாக இந்த தேசத்தில் இருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, சமாதானம் இல்லாமல் சிறு பிள்ளைகளும் வயதானவர்களும் படுகிற வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் அவர்கள் மீது மன உருக்கமாய் இரக்கமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களது சிங்க தேசத்திற்காக கூட உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் தேசத்தை காக்காவிட்டால் அதை காக்கிறவன் பிரயாசை விருதா என்றளவோ எழுதியிருக்கிறது சுவாமி. நீர் இந்த தேசத்தை காக்கிறீர், இந்த தேசத்திற்கு நீர் பாய்ச்சுகிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ்னால சுவாமி இந்த தேசம் எந்த வகையிலும் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடி, குறிப்பாக ஆண்டவரே விசுவாச பெருமக்கள், இந்த திருச்சபை பெருமக்கள் பாதிக்கப்படாதபடி வேலை இடத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு செக்யூரிட்டி கொடுக்கும்படியாக ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே அந்த ரைஸ் பவுல் உம்முடைய கையிலே உள்ளது என்ற விசுவாசத்தோடு தைரியமாய் அவர்கள் நடக்கத்தக்கதாக கிருபையும் தயவும் பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இப்படியாக நாங்கள் கேட்க மறந்த இகபர நன்மைகளால் எங்களுடைய திருச்சபையும் எங்களுடைய திருச்சபை குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து பெருகச் செய்ய வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், ஆனாலோ தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அதனென்றால் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையிலே சுவாமி, ஆமீன்.
திருச்சபையின் அனைத்து தகப்பன்மார்களையும் தகப்பன் உள்ளம் கொண்ட சகோதரர்களையும் ஜெபத்திற்காக அழைக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே நீர் கொடுத்த ஆண்டவரே அநேக தகப்பன்மார்களுக்காக, தகப்பன் உள்ளம் கொண்ட சகோதரர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த தகப்பனை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் மூலமாக இயேசு என்ற நாமத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, பிதாவின் அன்பை அவர்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. கர்த்தாவே, அவர்கள் மூலமாக ஆண்டவரே அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு போதித்தீர். உம்முடைய சாயலை அவர்கள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்கள் மூலமாக நீர் உயர்த்தினீர் சுவாமி. அதற்காக மனமாற உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிதாவாகிய தேவன் ஆண்டவரே அவர்களை உம்முடைய சாயலாக இந்த உலகத்திலே கொடுத்து கர்த்தாவே எங்களை பராமரிக்க, போற்ற, ஆண்டவரே எங்களை பாதுகாக்க, உம்முடைய பாதையிலே ஆண்டவரே எங்களை நடத்த நீர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி 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 என்று நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே நீர் கொடுத்த அருமையான ஆண்டவரே இந்த தந்தைமார்களுக்காக, தந்தை உள்ளம் கொண்ட சகோதரர்களுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் இவர்களை ஆண்டவரே உம்முடைய திருப்பணிக்கென்று தெரிந்து கொண்டீர். குடும்பங்களை கட்ட, கிறிஸ்துவின் குடும்பங்களை கட்ட, குட்டி மோட்சத்தை இந்த உலகத்திலே உருவாக்க இவர்களை தலைவர்களாக தெரிந்து கொண்டதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடலில் உள்ள பலவீனங்களை எல்லாம், முதுமையின் காரணமாக ஆண்டவரே வியாதியின் காரணமாக உள்ள பலவீனங்களை எல்லாம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகள் செழித்திருக்கவும், சுகித்திருக்கவும், ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் தியாகமாய் இவர்கள் நிறைவேற்றவும் கர்த்தர் இவர்களுக்கு ஆவியானவரின் பலத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஒரு மாறலாக, ஆண்டவரே முன்மாதிரியாக கர்த்தாவை இருக்கும்படியாக இவர்களுக்கு தெய்வீக ஆவியினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க கிருபை பாராட்டுங்க. இந்த உலகத்திலே இவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற அநேக தந்திரங்கள் உண்டு ஆண்டவரே, அநேக ஆண்டவரே பொல்லாங்கனுடைய ஆயுதங்கள் உண்டு சுவாமி. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்ற வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கு இன்று ஆம் என்றும் ஆமேன் என்று பழிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் வேலை இடத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுடைய குடும்பத்தின் காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதிலே உள்ள எல்லா சேலஞ்சஸையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் நிறைவாய் இருக்கவும், கர்த்தாவே இவர்கள் சுகமாய் இருக்கவும், சுகித்திருக்கவும், பலனோடு செயல்படவும், எல்லாவற்றிற்கும் மேலாக சுவாமி தகப்பனாகிய பரம தகப்பனாகிய உம்மை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கவும் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். திருச்சபையாக இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. இவர்கள் என்றென்று செழித்திருக்க, சுகித்திருக்க, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு நீர் வைத்திருக்கிற ஊழியங்களை திருச்சபையிலும் குடும்பங்களிலும் செய்ய ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினாய், நல்ல ஓட்டத்தை ஓடினாய் என்று உம்முடைய சமூகத்திலே இவர்கள் ஆண்டவரே அந்த நீர் வைத்திருக்கிற அந்த க்ரௌனை பெற்றுக்கொள்ள, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. போதும் கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற வேளை நம்முடைய காணிக்கை தசமபாகங்களை கரங்களில் எடுத்துக்கொள்ளுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று அல்லேலுயா கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடுகிற பொழுது தேவ நாம மகிமைக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் துதி ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டீர், அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த காணிக்கை பகுதியை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி.
ராஜா, நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையானது சுவாமி ஆசீர்வாதமாய் உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்பட கர்த்தர் கிருபை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கொடுப்பதை பார்க்கிலும் வாங்குவதும் பலவீனரை தாங்குவதும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் உற்சாகமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ராஜா. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் மேல் வந்து பலிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் வெளியிலும் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. விசேஷமாக ராஜா, இந்த காணிக்கையானது அப்பா தேவைகளை சந்திக்க போதுமானதாகவும் மீதம் எடுக்கத்தக்கதாகவும் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
இப்பொழுதும் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 27 முடிய. Today's scripture portion is taken from the book of 1 Corinthians chapter 12 verse 12 to 27. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாக தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. காதானது நான் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவை எல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனிய அவயங்களாயும் இருக்கிறீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமர்வோம். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். முதலாவது உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக தகப்பன்மார்களுக்கு, தகப்பனுள்ளம் கொண்ட சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலும் சுவாமி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை சொல்ல நான் எம்மாத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தேவைகளுக்கு ஏற்றாற்போல, அவனுடைய வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல, திருச்சபையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல நீர் ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக பேச வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். ஆமீன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இந்த கடந்த வாரங்களில் அப்போஸ்தல் க்ரீடில் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கம்யூனியன் ஆஃப் சயின்ஸ். அதாவது இதை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் அல்லது புனிதர்களின் ஒற்றுமை என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது இதை தியானிக்க முன்பாக சில கேள்விகளோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னென்ன கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
நம்ம அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறோம். அப்போ அதன் அடிப்படையிலே தியானிக்கவும் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல 3 கேள்விகள் என்னவென்றால், ஹூ ஆர் த செயின்ஸ், அடுத்து வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், வாட் இஸ் அவர் பர்பஸ். இந்த 3 கேள்விகளை மையமாக கொண்டு நாம் இந்த சீரீஸை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதாவது புனிதர்கள் யார், கிறிஸ்துவில் நமது அடையாளம் என்ன, நமது நோக்கம் என்ன என்ற அந்த 3 கேள்விகளோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். செயின்ட் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் கையோ என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது அவங்க சொல்லும் போது பழைய ஹகியோஸ் என்று சொல்லப்படுகிறது. அதன் அர்த்தம் புனிதமானவன் என்று பொருள். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு பெரிய கிறிஸ்தவ பிரிவுகளில் அந்த புனிதர்களுக்கு சிலையை வைத்து வணங்குவதும், அதாவது வெனரேஷன் என்று சொல்கிறார்கள், அதாவது அவர்களுக்கு போற்றுவது, அவர்களை போற்றுதல் என்பது இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். நிறைய மெயின்லைன் சர்ச்சஸ், நான் பேரை குறிப்பிடப்படவில்லை, அவர்களில் அந்த போற்றுவது என்பது இருக்கிறது. அப்போ நம்முடைய வேதாகமம் இதை சொல்லுகிறதா என்று நாம் பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் பீப்புள், கிஃப்டட் பீப்புள் மாத்திரம்தான் அந்த புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்களா என்று வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், நாம் பவுல் தான் ஃபஸ்ட்டு புனிதர்கள் என்ற வார்த்தையை, பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தையை முதலாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் ரோமர் 1:7 அதை குறிப்பிடுகிறார். அதே போல் ஆக்ஸில் பார்க்குறோம், அனனியா எருசலேமில் உள்ள விசுவாசிகளை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார் என்று பார்த்தோம். அப்போ நாம் இந்த பார்க்குற கொரிந்தியர் ரோமருக்கு பின்பாக எழுதப்பட்டது ஒரு கடிதம். அப்போ அதில் நம்ம பார்க்குறோம் பரிசுத்தவான்கள் என்று செயின்ட் பவுல் விசுவாசிகளை குறிப்பிடுகிறார். அப்படின்னா அந்த பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. ஐ ஆம் செயின்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க, உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? எனக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருந்துச்சு. உங்களை போல தான் நான், ஆண்டவரே என்னை பற்றி உள்ளும் புறமும் உமக்கு தெரியுமே, நான் புனிதனா என்ற கேள்வியை கேட்கும் பொழுது உங்களை போல தான் நானும் எப்போதும் போல் வாய மூடிட்டு இருந்தேன். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் நானும் புனிதர்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தர் நம்ம எல்லாம் பார்த்து எப்படி அழைக்கிறார்? செயின்ஸ் என்று அழைக்கிறார். சரி, அப்போ நம் புனிதமானவர்களா என்று நாம் பார்க்கும்போது, இந்த கடவுளின் கிருபை நம் மேல் செயல்படுகிறதுனால, கர்த்தரோடு நாம் இணைந்திருக்கிறதுனால நாம் எப்படி ஆயிட்டோம்? புனிதர்களாக மாறிவிட்டோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இங்கே நம்ம பார்க்குறோம், செயின்ஸ் ஆர் நாட் மேட் பை அச்சீவ்மெண்ட்ஸ், பை அட்டோன்மெண்ட். அவர் நமக்காக என்ன செஞ்சிட்டாரு? பரிகாரம் செய்து விட்டார் இல்லையா? சிலுவையிலே அவர் பரிகாரம் செய்து விட்டதுனால, என்கிட்ட உள்ள பாவம்லாம் முற்றிலுமாக அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நான் பரிசுத்தவானாய் மாறிவிட்டேன் என்று நாம் பார்க்கிறோம். ஹோலினஸ் இஸ் நாட் அவர் ஹியூமன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பட் காட்ஸ் கிரேஷியஸ் டிக்ளரேஷன். அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் என்னோடய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். பரிசுத்த தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். அவருடைய பிள்ளைகள் என்றால் நானும் பரிசுத்தவான். அல்லேலூயா. கிங்கோட சன் யார்? ஃபியூச்சர் கிங் தானே. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தவான் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார், மறந்து போகக்கூடாது. அப்போ அவரோட இணைந்திருப்பதனால்தான் நீங்களும் நானும் பரிசுத்தவான். அப்படின்னா அவரோட இணைந்தில்லைன்னா நம்மளோட பழைய நிலைமைலா அப்படி தானே? அவரோட இணைந்தில்லைன்னா நம்மளோட பழைய நிலைமை. அப்போ அவரோடு இணைந்திருக்கும்போது நீங்களும் நானும் பரிசுத்தவான் என்று பார்க்கிறோம். நாம் பரிசுத்தவான் தான் இருப்பினும் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வி ஆர் இன் த சான்டிஃபிகேஷன் ப்ராசஸ் என்று பார்க்குறோம். அப்போ ஜான் வெஸ்லி நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னா, இங்கே பார்க்குறோம், தோ வி ஆர் டிக்ளேர்ட் செயின்ஸ் வி ஆர் ஸ்டில் இன் த ப்ராசஸ் ஆஃப் சான்டிஃபிகேஷன். அதாவது ஆர்டர் ஆஃப் சால்வேஷனை நம்மளுடைய ஜான் வெஸ்லி, இந்த மெத்தடிஸ்ட் நிறுவனத்தை அமைத்தவர், இந்த மூமெண்ட்டை உருவாக்கியவர், அவர் சொல்லும்போது ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் சான்டிஃபிகேஷன் என்று சொல்லுவார். அதாவது நீதிமானாக்கும் கிருபை, பரிசுத்தமாக்கும் கிருபை என்று சொல்லுவார். அப்போ நீதிமானாக்க எப்போ ஆக்கப்பட்டோன்னா, என்று நான் என் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தேன், சிலுவையை விசுவாசித்தேன் அப்படின்னும் போது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று பார்க்குறோம். அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீதிமானாக்கப்பட்டு விட்டேன் என்றால் என்னிடத்தில் பாவம் இல்லை.
ஆனாலும் ஸ்டில் நான் இந்த உலகத்தில் வி ஆர் ஹோல்டிங், நம்ம எப்போது சொல்கிறாப்புல வி ஆர் ஹோல்டிங் த ஹெவன்லி பாஸ்போர்ட் லிவிங் இன் த ஃபாலன் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறது போல் நம்ம பரிசுத்தவான் தான், ஆனால் நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், கரைபடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்மை சுற்றி கர்ஜிக்கிற சிங்கம் போல பொல்லாங்கன்னு சுற்றி கொண்டு இருக்கிறான். அதனால நமக்கு என்ன தேவை? பரிசுத்தமாகுதல் தேவை. அப்போ நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் எந்த ப்ராசஸில் இருக்கோம்? சான்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல் என்ற ப்ராசஸில் இருக்கோம். நீங்கள் நானும் செயின்ட்டு தான். பொல்லாங்கன் வந்து அடிக்கடி நம்மள்கிட்ட உங்கள்கிட்ட என்னட்டி சொல்லிகிட்டே இருப்பான், நீயா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். நான் ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போது இந்த செர்மனை ப்ரிப்பேர் பண்ணி ஜபித்துட்டுலாம் வரும்போது, நீ போய் சொல்ல போறியா, இந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் கேட்பான் அவன். ஒவ்வொரு நாளும் யூ ஆர் த ஒன். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? எல்லாவற்றையும் என் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், பரிசுத்த பிள்ளையாக நான் இந்த ஆலயத்திற்குள்ளே நுழைகிறேன். அல்லேலூயா. அப்போ என்னுடையதுனால இல்லை, அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவர் எனக்காக செய்த தியாகத்தினாலும் நான் பரிசுத்தவானாய் பரிசுத்த வாட்டியாய் இந்த ஆலயத்திற்குள்ளே நுழைந்து அமர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுகிற வார்த்தை இல்லையா? நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய பாஸ்ட் நமக்கு 2 காரியம் இருக்குது இல்லையா? ஒன்று பாஸ்டில் வாழுவோம் அல்லது ஃப்யூச்சரில் வாழுவோம், ப்ரெசென்ட்டில் வாழவே மாட்டோம். இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் யூ ஆர் கம்மிங் வித் சம் ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் ஒன்லி யூ ஆர் த ஒன்லி ஒன் ஹேவ். அப்படியா? நீங்கள் என்ன முறைச்சி பார்க்குறத பார்த்தா நான் அப்படி தான் இருக்குது. பாஸ்டர் சம்திங் ராங் வித் யூ. ஒரு பாஸ்டர் இல்லைன்னொன்னே நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, அவர் வந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்படியா? நோ சரி, எல்லாருக்கும் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன செய்யுது? பாஸ்ட்டில் வாழ்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? சொரிஞ்சு விட்டுக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவன் அப்படி அன்றைக்கி சொல்லிட்டான், அவங்க அன்றைக்கி அப்படி பேசிட்டாங்க அப்படின்றத வாழ்கிறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஆனால் ப்ரெசென்ட்டில் நம்ம வாழும்போது நீங்களும் நானும் யார்? பரிசுத்தவான் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்மள்கிட்ட போராட்டம் இருக்கலாம், நம்மள்கிட்ட குறைகள் இருக்கலாம், ஆனாலும் தினந்தோறும் கர்த்தர் நம்மை என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பேராக்ளிட் நம்மளோட உதவியாளராக இருந்து நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பரிசுத்தவான் என்று அழைத்து விட்டீர், அதற்கு நான் தகுதி இல்லாதவன், என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை கீழ்ப்படிதல் உள்ள ஆக்குங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் கற்றுக்கொண்டது கிறிஸ்தவ வாழ்க்கையில். பசங்க நீங்கள் போதகராக இருக்கீங்க, ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் தட் அப்படின்னா, நோ, நெவர், சர்டன்லி நாட். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை பரிசுத்தமாக்குற ஆண்டவர் எனக்குள்ளாக இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய குற்றங்களை சொல்லி காட்டி, மகனே மகளே, நீர் இவன் அல்ல, நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன் என்று சொல்லி கொடுத்து நம்மையோடு பேசி நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சில சமயத்தில் சில பேரை திட்டிடுறோம் இல்லையா? சர்ச்சிலேயே அதெல்லாம் நடக்குது இல்லையா? பேசிடுறோம். வெளியே போகும்போது என்ன செய்யுது? நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அதோட அந்த எண்ணத்தோடு தான் நீங்கள்லாம் பஸ்ஸில் ஏறுவீங்க, உங்களோட வாகனத்தில் ஏறுவீங்க. ஐ நோ வெரி வெல். அப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இது ஏன் இந்த குற்ற உணர்வு வருகிறது? ஏன் இந்த எண்ணம் நமக்குள்ளே வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? பேசிக்கொண்டே இருக்கிறார். வி ஆர் சைன்ஸ். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறது என்னென்னா, மகனே மகளே, நீ பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீ பரிசுத்தவான். என்ன அதை ரொம்ப குசு குசுன்னு சொல்கிறீங்களா சார்? அது சொல்லும் போதே நீங்கள் குசு குசுன்னு சொல்கிறாப்புல இருக்கு எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், நாம் எப்படி இந்த பரிசுத்தவானாய் மாறினோம் என்று பார்க்கும்போது ஒன் பாடி என்று பார்க்குறோம். அதாவது நம்ம ஒரே சரீரம் என்று பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, திருச்சபை நிறைய நேரத்தில் எப்படி மாறிடுது அப்படின்னா, திருச்சபை ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துடுது. நான் நிறைய பார்க்கும்போது, வேணா என்னோட ப்ரொஃபஷன் வந்து ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சரிங். நான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இருந்தேன், டைரக்டராக இருந்தேன், ரீஜனல் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் டைரக்டராக இருந்தேன். அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு போய் அதில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். இப்போ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சு, ஸ்ட்ராட்டஜிக் என்று சொல்வார்கள். போர் தந்திரத்தின் அடிப்படையில் தான் கம்பெனியை நடத்தணும். ஸ்ட்ராட்டஜினா என்ன? போர் தந்திரம் தானே தமிழில். அப்போ போர் தந்திரத்தின் அடிப்படையில் தான் கம்பெனி நடத்தணும். எவன் எந்த இடத்துல வீக்காக இருக்கானோ அவனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நடத்தணும். அது மாதிரி தான் நிறையா போயிடுச்சு இப்போ பிஸ்னஸ்லாம். ஸோ அப்போ அதை இங்கே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை இங்கே கொண்டு வந்து வச்சா என்ன நம்ம இங்கே போதிக்கப்படுகிறோம் என்றால், நம்முடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை இங்கே கொண்டு அந்த நாலேஜை கொண்டு வந்து அந்த வெளியே உள்ள கரப்ஷனை கொண்டு வந்து இந்த ஆர்கனைசேஷன் மாதிரி இதை மாற்றுறதுக்காக இந்த சர்ச் இல்லை. இது வந்து கர்த்தருடைய பாடி ஆஃப் த கிரைஸ்ட் என்று பார்க்கிறோம். இது லிவிங் ஆர்கனிசம்ஸ், இது ஆர்கனைசேஷன் இல்லை என்பதை கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். ஏனென்றால் உங்களை என்னையும் புனிதர்கள் என்று அழைத்து விட்டார் காலையிலேயே. அல்லேலூயா.
நீ சந்தோஷமாக வீட்டுக்கு போவோம். அப்போ நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் we are one body என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடத்தில். ஏன்னா வரங்களை குறித்து தான் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்க்குறோம். வரங்களை குறித்து தான் அப்போஸ்தலர் பேசி கொண்டிருக்கிறார். வரங்களை குறித்து டிஃப்ரெண்ட்டான வரம், பாடுகிற வரம், பேசுகிற வரம். அடுத்த ஒரு இடத்துல நீ அழுகிறியா, நான் உன்னோடு சேர்ந்து அழுகிறேன்றது ஒரு வரம். அவர்களோடு சேர்ந்து அழுது உன்னை சமாதானப்படுத்துகிறேன்ற ஒரு. அப்படி கிறிஸ்து இந்த திருச்சபையில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வர எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? வரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று. என்ன எனக்கு இன்னைக்கு வேறு மாதிரி இருக்கு. எனக்கு பாஸ்டர் இல்லைன்னு ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டேன்றீங்க. பாஸ்டர்கிட்ட நான் என்ன நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நாளைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு யாருமே ஆன்சர் சொல்ல மாட்டேன்றாங்க. கர்த்தர் எனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாருங்க. இந்த திருச்சபையை கட்டுகிறதற்கு we are living organisms. நாம் உறுப்புகளாக இருக்கிறோம். இந்த திருச்சபையை சமாதானமாய், சந்தோஷமாய், உற்சாகமாய் கட்டுகிறதற்கு கர்த்தர் வரங்களை கொடுத்துருக்கார். கிரிட்டிக் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இங்கே திக்கிட்டாங்க, இவங்க இங்கே தும்மிட்டாங்க, இவங்க கிள்ளிட்டாங்க, அடிச்சிட்டாங்கன்றதுக்காக இல்லை. சேர்ந்து கட்டுகிறதற்காக, சேர்ந்து அழுகிறதற்காக, சேர்ந்து சந்தோஷப்படுகிறதற்காக கர்த்தர் நம்மை ஒரே மாம்சமாக படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே உறுப்பாக படைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இதை பவுல் மட்டும்தான் சொல்கிறாரா, இவருக்கு தான் சம் ப்ராப்ளமா இந்த பாஸ்டர் போல் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா இல்லை. நம்ம ஆண்டவரும் இதை சொல்லுகிறார். நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா யோவான் 15:5 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வரிசையாக எடுத்துக்கலாம். யோவான் 15:5, மத்தேயு 25:40, 1 பீட்டர் 2:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? இது லிவிங் ஆர்கானிசம் இல்லையா? அப்போ என்ன பார்க்குறோம்? திராட்சை செடி, அந்த திராட்சை செடியோட கொடியாகிய நாம் இணைந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போ உயிரோடு இருக்கணும்னா நம்ம இருக்கணும், கனி தரணும்னா என்ன செய்யணும்? இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதான் பவுல் சொல்கிறாரு. இன்னொரு வார்த்தையில் சொல்கிறாரு, இன்னொரு எலாஸ்டேஷன், இன்னொரு மெட்டஃபாரில் சொல்கிறாருங்க. அடுத்து நம்ம இங்கே பார்க்குறோம் இன்னொரு வார்த்தை மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய நான் என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் துன்பத்தில் இருக்கிறவன், துக்கத்தில் இருக்கிறவன், போராட்டத்தில் இருக்கிறவன், தேவையுள்ளவனோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை அவனோடு சேர்ந்து ஒரே உடம்பாக ஒன்றாக இணைத்துக் கொள்கிறத பார்க்குறோம். அதை ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்களும் நானும் வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இல்லைங்க, பரிசுத்த ஆசாரிய கூட்டம். யாருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறோம்? இந்த உலகத்திற்கு. அல்லேலூயா. ஏன்? நாம் அவருடைய நாமத்தை அறிவிக்கும் போது அவர்களை போகிற பிடியாகிய பிசாசினுடைய கைகளிலிருந்து, பற்களிலிருந்து விடுவித்து கொண்டு வருகிறோம். அவர்களுக்காக அந்த பழைய ஆசாரியன் என்ன செய்வான்? போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்திலே பரிந்து பேசுகிறவனாக அந்த கற்களை எல்லாம், அந்த 12 கோத்திரத்தின் கற்களை எல்லாம் தன் மாரிலே சுமந்தவனாக அங்கே போய் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக அந்த அட்டோன்மெண்ட், அந்த இரத்தத்தை பலியை செலுத்துகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் நம்மை ஜீவ பலியாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தது போல் இந்த உலகத்திற்கும் நம்ம ஆண்டவருக்கு இடையில் தூதர்களாக இருந்து அவர்களை என்ன செய்யணும்? விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வந்து அந்த பிரதான ஆசாரியனுடைய பணியை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே அடுத்து மாளிகையாக இணைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ உடலில் உள்ள வேறு பாகங்கள் வேறாக இருந்தாலும் அதற்கு பற்றி தெளிவாக இருக்குது. கண்ணு, கால், ஒன்றுக்கு ஒன்று இது வேணான்னு சொன்னால் என்ன நடக்கும்னு இருக்குது. கனவீனமான உறுப்பு இருக்குது, கனமான உறுப்பு இருக்குது. ரெண்டையும் கர்த்தர் எப்படி அருமையாக ஒரே ஸ்டேட்டஸில் மேனேஜ் பண்ணுறாருன்னு பவுல் எழுதியிருக்கிறாரு. இது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ தனித்தனியாக இருக்கிற உறுப்புகளுக்கு இடையில போட்டி இல்லை. ஒன்று கவலைப்பட்டால் ஒன்றொன்றும் கவலைப்படுகிறது, ஒன்று சந்தோஷப்பட்டால் மற்றொன்றும் சந்தோஷப்படுகிறது. இப்போ நம்மளை ஆர்கானிசம்ஸ்ட்டாரு, நம்மளை தனித்தனி உறுப்புன்ட்டாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம். உண்மையிலே அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டா, அடுத்தவர்கள் துக்கப்பட்டா, அடுத்தவர்கள் கண்ணீரின் மத்தியில் இருந்தால் நாம் கண்ணீர் விட ஆயத்தமாக இருக்கிறோமா?
நம்முடைய திருச்சபைகளில், வெளியெல்லாம் அடுத்தது. நம்முடைய திருச்சபையில் ஒருத்தர் போராட்டத்தின் மத்தியில் இருக்கும்போது, கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து அழவும் அவர்களுக்காக பரிதவிக்கவும் என்னுடைய மனதிலே இடம் இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டுக்கணும். அப்படி இல்லை என்றால் நாம் ஆவியானவரின் சத்தத்தை கேட்கவில்லை என்று அர்த்தம். இது வந்து ஒரு டெஸ்டிங் பாயிண்ட். இந்த கிட்ட மாதிரி நம்ம கோவிட்டு கொடுத்து அதில் ரெட்டு அந்த வந்துட்டான் அவருக்குள்ள, அது மாதிரி நாம் பிறரோடு சேர்ந்து அவர்கள் காயப்படும் போது, துன்பப்படும் போது, அவர்கள் பாவத்திலே சிக்கிக்கொள்ளும் போது, அவன் எனக்கு தெரியும், அவன் அப்படி தான் இருப்பான்னு எனக்கு தெரியும், அப்படி சொல்கிறாமா, அவன் அப்படி தான் பேசுவான்னு எனக்கு தெரியும்னு அவர்களை கீழே தள்ளுகிறதற்கு நாம் குதிகாலை உயர்த்துக்கிறோமா? சகோதரனை பார்த்து, அடுத்த உறுப்பை பார்த்து எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று பார்க்கிறோம். நம்மளிடத்தில் நிறைய உறுப்புகள் வேறு வேறு பணியை செய்தாலும் ஒரே சந்தோஷத்திற்காக, இந்த உடலின் நலத்திற்காக செயல்படுகிறது போல இந்த திருச்சபையிலே உள்ள நீங்களும் நானும் செயல்படுகிறோமா என்று கர்த்தர் நமக்கு முன்பாக இந்த காலை வேளையில் ஒரு கேள்வி வைக்கிறார். இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்கள் விசுவாசத்திலே கட்டப்படவும், அவர்கள் இந்த திருச்சபையின் காரியங்களே பங்கு பெறவும், அவர்கள் பலவீனமாக இருந்தாலும் அவருடைய பலவீனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு ஊழியத்திலே அவர்களை ஆதரிக்கிறோமா என்ற கேள்வியை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கிறார். கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கு மட்டும், திறமை உள்ளவர்களுக்கு மட்டும் ஆலயத்திலே நம்ம உரிமை கொடுத்துருக்குறோமா, இல்லை கேப்பபிலிட்டி இல்லைன்னு நம்ம பார்வையில் சொல்கிறவர்களுக்கும் உரிமை கொடுத்துருக்கிறோமா என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை நோக்கி அழைக்கிறார். இந்த வசனங்கள் நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறதுனா, வேற்றுமையில் ஒற்றுமை உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய என்னென்ன வேற்றுமைகள் இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்கலாம். நம்மிடத்தில் நிறைய வேற்றுமைகள் இருக்கிறது இல்லையா? சோஷியலாக வேறு ஸ்டேட்டஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம வந்திருக்கலாம், வேறு ப்ரொஃபஷன்லேருந்து வந்திருக்கலாம், வேறு எக்கனாமிக்கல் கண்டிஷன்லேருந்து நம்ம வந்திருக்கலாம், வேறு குடும்பத்தின் போராட்டங்களிலிருந்து வந்திருக்கலாம், தேவைகளின் அடிப்படையில் வந்திருக்கலாம், ஒருவருக்கொருவர் அது தெரிந்திருக்கலாம். நம்ம அதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? ஒரு கேள்வி கேட்கலாம் ரொம்ப சிம்பிளாக. நம்முடைய திருச்சபைகளிலே குரூப்பிசம் இருக்குதா? வெரி சிம்பிளாக கேட்டுடலாமே, எதுக்கு சுற்றி வளைச்சி நாக்க தொட்டு மூக்க தொட்டுறது? நம்முடைய திருச்சபைகளிலே குரூப்பிசம் இருக்கிறதா? எனக்கு என்னோடய மாஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி நான் இங்கே படிக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நான் வந்து யூத்தை பற்றி ஒரு சர்வே எடுத்தேன். மெனி யூத்ஸ் அவங்க சொல்லியிருக்க காரியம் என்னென்னா, திருச்சபைகள் எங்களை இந்த நாடக கொட்டாயில் ஒளி அமைப்பாங்க பாருங்கள், அதுக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதோட ஜிஸ்டான அர்த்தம், திருச்சபைகள் எங்களை நாடக கொட்டாயில் மைக்கு கட்டுறதுக்கும் ஸ்பீக்கர் பாக்ஸ் கட்டுறதுக்கும் கூப்பிடுவாங்களே, அதுக்கு தான் திருச்சபைகள் எங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஏனென்றால் they think they know very well, so that we don't have any opportunity. I want to go out from the ministry and the church. Really? நீங்கள் போய் பேசி பாருங்கள், உண்மையிலே உள்ளுக்கு போய் பேசி பாருங்கள். அந்த சர்வே நான் வச்சுருக்கிறேன், கான்ஃபிடென்ஷியல். ஸோ அதனால் யார் சொன்னால் எப்படி சொன்னாங்கலாம் சொல்ல முடியாது. அதோட ஜிஸ்ட் என்னென்னா, திருச்சபைகள் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்குறதில்ல. பிகாஸ் நாங்கள் அவர்களை போல செயல்படுவதில்லை. ஏன்னா அவர்கள் எங்களோட யுகத்தில் இல்லை, நாங்கள் அவர்களோட பேஜில் இல்லை. நிறைய நேரத்தில் நம்மள்கிட்ட, எஸ்பெஷலி நானே அதை சொல்ல முடியும் தைரியமாக, நம்முடைய இந்தியன் கம்யூனிட்டியில் எஸ்பெஷலி தமிழவங்கள்ட்ட என்ன இருக்குது? பெரியவங்க நான் சொல்லிட்டா அதுதான் ரைட்டு, கரெக்டு. நிறைய நேரத்தில் பெரியவர்கள் இப்போ அந்த காலத்து மூல ஒவ்வொரு ஏஜ்லேயும் அந்த தியாகங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. இப்போ எங்களை கேட்டிங்கன்னா, எங்கள் பாட்டி மூல எனக்கு தியாகம் செய்ய முடியுமான்னா, சட்டன்லி நாட். இன்றைக்கி நான் பார்க்குறேன், எங்கள் அம்மா போல் தியாகம் செய்ய முடியுமா? ஏன்னா நான் ரொம்ப கீழானவனாக இருக்கிறேன் என்பதை சொல்ல முடியும். அப்போ நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சுக்கிட்டு அதில் அவர்களை கொண்டாந்து மேட்ச் பண்ணி அவர்கள் நாட் கேப்பபிள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆர்கானிசம்ஸ் எப்படி வளரும்? இது ஒரு பாயிண்ட். அடுத்து குரூப்பிசம் இருக்கிறதா, நம்மள்கிட்ட நிறைய கேட்டகரி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ் அ பாஸ்டராக நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் பார்ட் டைம்லேயும் ஃபுல் டைம்லேயும் இருக்குது. நான் ஒரு காரியத்தை பார்க்குறேன். அதாவது நம்ம மேனேஜ்மெண்ட் ரூல் ஒன்று சொல்லுவாங்க, வைட்டல் ஃபியூ ட்ரைவல் மெனி என்று. அதாவது 80-20 ரூல் என்று சொல்லுவார்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில். அதாவது என்னென்னா, 100% ப்ராப்ளம் ஒரு கம்பெனியில் இருக்குன்னா அதில் 20% சரி பண்ணிட்டாலே 80% ஆஃப் த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. நீ 100க்கு 100ஐயும் போய் சால்வ் பண்ண தேவையில்லை. எது வைட்டல் ஃபியூ, அதாவது 20% உள்ள ப்ராப்ளம், 20 ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணாலே 80% ஆஃப் த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டுன்னு. நான் இங்கே பார்க்குறேன் திருச்சபைகளில் 60-40-20 ரூல்னு. அப்படி என்ன தெரியுமா? 60க்கு மேலே உள்ளவங்க, 40க்கு மேலே உள்ளவங்க, 20க்கு கீழே உள்ளவங்க. Still have. I feel like that.
மேபி இந்த பாஸ்ட்டுக்கு சம்திங் ப்ராப்ளம்னா அப்புறமாட்டி பேசலாம். அப்போ எந்த வகையில் இந்த கேட்டகரிக்கெல்லாம் நம்ம மூவ் பண்ணாலும் அந்த பிரிவினை நம்முடைய திருச்சபையை பாதிக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பிரிவினைகள், அந்த குரூப்பிசம் கட்டாயம் கர்த்தருடைய சபையை ஒரு காலத்தில், இன்னைக்கு இல்லை, ஒரு காலத்தில் பாதிக்கும். அப்போ பாதிக்கும்போது நாம் என்ன செய்வோம்? அப்போ வருத்தப்படுவோம், நாம் இதை செஞ்சுருக்கக்கூடாது. சும்மா ஃபன்ஃபுல்லாக ஆரம்பிக்கும் அந்த குரூப்பு. ஏன்னா தே ஆர் இன் ஒன் மைண்ட் ஒன் சேலஞ்சஸ் அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த பெரியவங்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, 60க்கு மேலே உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேண்டியது 20, 20க்கு மேலே உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேண்டியது 60 என்று. அதாவது வாய்ஸ் மேன் என்ற ஒரு இது இருக்குது. அதில் அந்த புத்தகத்தில் 60க்கு மேலே உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட வச்சுக்கணுமா? 20யோட வச்சுக்கணும். ஏன்னா அவங்க என்னால் எல்லா 60ஸ்லாம் சேர்ந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? நத்திங் ஹோப்லா, ஆல் ஆர் நம்மளை மாதிரி தியாகம் செய்ய முடியாதுல அப்படின்வாங்க. ஆனால் 60-20 சேரும் போது ஒன்று அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒன்று இதை செய்யணும், அதை செய்யணும்னு என்று தோணும் இல்லையா? அப்போ இப்போ எப்படி இருக்கும்? 60-40-20 ரூல் இருக்குதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அப்போ எந்த வகையில் பிரிவினை இருந்தாலும் அது இந்த லிவிங் ஆர்கானிசத்தை பாதிக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து பார்க்குறோம் ஒன் ஸ்பிரிட் என்று பார்க்குறோம். அப்போ இந்த ஆர்கானிசம்ஸ் இந்த லிவிங் ஆர்கானிசம் எப்படி ஒரே உடம்போடு இணைக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது பவுல் அதுக்கும் ஆன்சர் சொல்கிறாரு. வசனம் 13 படி, ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்றார். இது அவர் சொல்கிறது யூனிவர்சல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, அதாவது பிலீவர்ஸ் கம்யூனிட்டி என்று கிறிஸ்டின் நான் ரிலீஜியஸை சொல்ல விரும்புறதில்ல. யூனிவர்சல் ஃபெய்த்ஃபுல் பிலீவர்ஸ் கம்யூனிட்டி என்று சொல்லலாம். அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து விசுவாசிகளையும் ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரே உடம்பாக இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். நான் நிறைய நேரத்தில் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். சில சமயத்தில் ஸ்காட்லாந்தில் போய் அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு சம்மந்தமே இல்லாத சர்ச்சு, அவங்க அந்த பிளாக்ஸோட சர்ச்சு உள்ளுக்கு போகும்போது அந்த ஒன்னஸைனால் உணர முடிஞ்சிச்சு. அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நம்மளுக்கு சரியாக இருக்காது. ஏன்னா அவங்க இப்போ நம்ம ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எஸ் பாஸ்டர், ஹல்லேலூயா, எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அடுத்த பாயிண்ட்டே மறந்து போய்டும். இப்போ என்ன போய் அங்கே ப்ரீச் பண்ண சொன்னீங்கன்னா. ஸோ ஆனாலும் அந்த இடத்துல என்ன பார்க்க முடியும்? ஒரு ஒன்னஸை பார்க்க முடியும், எல்லோரும் சேர்ந்து. அதே மாதிரி நம்ம டிடிசியில் நீங்கள் ஆராதிக்கும் போது நான் அந்த முதல் நாள் அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது அதை பார்த்தேன். அதாவது சின்ன பிள்ளைங்க, இந்த வாலிப பிள்ளைங்க அழுது கர்த்தரை துதித்து, சின்ன பிள்ளைங்களும் இவங்களும் மற்ற ஏசியாவிலேருந்து வந்த பிள்ளைங்களும் நம்மளோட சேர்ந்து அழுது துதிக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்றாக மாற்றி வைத்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி அதை மாற்றி வைத்திருக்கிறாராம்? ஞானஸ்தானத்தினால மட்டும் இல்லைங்க, ஆவியினாலே நம்ம எல்லாரையும் ஒரே ஆர்கானிசம்ஸாக வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரே ஆவியும் ஒரே சரீரமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய நோக்கம் எப்படியாக இருக்க வேணும்? நமக்கு டிஃப்ரெண்ட்டான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஆவி இருக்குது, ஒரே சரீரம் இருக்குது. அப்போ ஒரு சரீரம் பாதிக்கப்பட்டால், ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் இன்னொரு உறுப்பு உடம்பே அதற்காக பாதிக்கப்படும், அழுகும், அதனுடைய ஹீலிங்காக அது முயற்சி செய்யும். அப்படி இந்த திருச்சபை இல்லாமல் போனால் நம்ம ஒரே பாடியில் இருக்க முடியாது. அப்போ நம்ம டிவைடிங்காக இருந்தால், பொல்லாங்கன் திருச்சபையில் கொண்டு வர்றது என்னது? நிறைய நான் வாசித்தேன் இதை குறித்து. வரங்கள் திருச்சபைகளிலே அதிகமாக கொடுக்கப்படுவதற்கு காரணம் திருச்சபைகள் உடைவது என்று ஒருத்தர் எழுதியிருந்தார். ஏனென்றால் ஒருத்தர் இந்த திருச்சபையில் ஒருத்தருக்கு ஒரு கை வைத்து அவர் ஜெபிக்கும் போது குணமாக்கும் வரம் இருந்தால் அவர் என்ன செஞ்சிடறாரு? ஐஎம் ஸ்பெஷல்னு போய் அடுத்த திருச்சபையை உடைத்து இன்னொரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போயிடுவார். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? நமக்கு எல்லாம் வரங்களை கொடுத்துருக்கிறாரு. என்னைக்கு நீங்கள் இந்த அஷூரன்ஸை இங்கே கொடுக்குறீங்களோ, கர்த்தாவை இந்த திருச்சபைக்காக மாத்திரம் அதை நான் பயன்படுத்துவேன்னு, திருச்சபையில் ஆவிக்குரிய வரங்கள் அனைத்தும் கொடுக்கப்படும். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர் இஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். பிகாஸ் நாம் என்ன செய்யக்கூடாது? வெளியே போயிடக்கூடாது என்பதற்காக, கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் உடைத்து விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறது? சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது என்பதை ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்துருக்க ஆவிக்குரிய வரங்களை இந்த திருச்சபைக்காகவும் திருச்சபையின் ஊழியங்களுக்காகவும் நான் பயன்படுத்துவேன். எனக்கு நீங்கள் என்ன ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறீர்கள், எனக்கு காட்டுங்க சுவாமி, அதை பயன்படுத்த எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணுவார். சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ணிவிடுவார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் கேட்க அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த யூனிட்டி இந்த ஸ்பிரிட் நாட் அண்ட் ஆப்ஷன். நான் இருப்பேன், இல்லாமலும் போவேன், என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபையில் யாரும் இருக்க முடியாது என்பதை இது காட்டுகிறது. அல்லேலூயா. நான் இப்படி தான் இருப்பேன்,
வச்சுக்கிட்டா வச்சுக்கோங்க, இல்லைன்னா எவ்வளோ வெளியே திருச்சபை இருக்குது என்றால் ஜான் வெஸ்லி முன்னாடியே சொல்லிடுவாராம், தம்பி கிளம்பிடு அப்படின்னு. திருச்சபைகள் ஒரே நோக்கத்திற்காக, அவருடைய நாமம் உயர்ந்திருப்பதற்காக, மகிமை பிரஸ்தாபத்திற்காக, மக்களுடைய நன்மைக்காக கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ வாட் வி ஆர் டூயிங் ஹியர் என்ற கேள்வியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் வைக்க ஆசைப்படுகிறார். அடுத்ததாக பார்த்தோன்னா ஒன் பர்பஸ் நம்ம பார்க்குறோம். இங்கே ஒன் பர்பஸ், அதை பற்றி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். நம்ம எதற்காக இங்கே இருக்கிறோம், ஏன் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஃபுல்ஃபில் த கிரேட் கமிஷன் என்று பார்க்குறோம். இங்கே நான் போட்டிருக்கிறேன், நம்ம எதற்காக இங்கே இருக்கிறோம். வசனம் 27 படி நாம் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய வாயாகவும் அவருடைய கையாகவும் அவருடைய காலாகவும் இந்த உலகத்திலே செயல்படுது. நம்ம நம்பி தானே விட்டுட்டு போயிருக்கிறாரு. உலகம் எங்கே போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க நம்ம திருச்சபையிலேருந்து. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தனித்தனியாகவும் ஒரு சேர்ந்த ஒரு உடம்பாகவும் சுவிசேஷத்தை அறிக்கவும் திருப்பணிகளை கட்டவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்யும் போது நமக்கு என்ன இருக்கும்? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் அவருக்கு உறுப்புகளாக செயல்படுகிறோம் என்று இது மூலமாக நாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். நாம் அப்படி செய்யலைன்னா கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு அவருக்கு கொடுத்த கிரேட் கமிஷனுக்கு அல்லது நாம் இந்த திருச்சபையிலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் குற்றத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நாம் அதை செயல்படுத்தலைன்னா என்னாவும்? திருச்சபைக்கு எதிரானவர்களாக நாம் மாறுவோம். ஒருத்தர் எப்படியாக எழுதியிருந்தார், திருச்சபை என்பது கரடு முரடான கற்களுடைய கூடுகையா. இது எப்படி இருக்குது பாருங்க. சர்ச் இஸ் நாட் ஃபார் த பர்ஃபெக்ட், சர்ச் இஸ் ஃபார் த இம்பர்ஃபெக்ட்ஸ். நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சில் எப்படி எதிர்பார்க்குறோம்? ரூல். அஃப்கோர்ஸ் ரூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம ரூல்னால இங்கே கொண்டு வரல, கிருபைனாலே கொண்டு வரப்பட்டோம் நீங்களும் நானும். அப்போ இம்பர்ஃபெக்ட்ஸ்னால் என்னென்ன? ஸ்டோனில் கரடு முரடு இருக்குல்ல, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குளுக்கும் போது என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் பபிள்ஸ் இல்லையா? நம்ம பார்க்குறோம், நம்ம பபிள்ஸ்ன்ற ஒரு இது ஸ்டோரியை படிச்சிருப்பீங்க. அந்த ஆற்றுலேருந்து அது எங்கே உடஞ்சி வந்துச்சுன்னு ஒரு கதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த பபிள்ஸ்னு. அப்போ அது கரடு முரடாக இருந்தது. அந்த ஆற்றின் ஓட்டத்தில் ஓடும்போது என்ன ஆகிடுது? ஒன்னோட ஒன்று உராஞ்சி என்ன ஆகிடுது? ஸ்மூத் பபிள்ஸ் ஆகிடுது. திஸ் இஸ் வாட் சர்ச் என்று ஒருத்தர் எழுதியிருந்தார். அதாவது சர்ச் இஸ் ஃபார் த இம்பர்ஃபெக்ட்ஸ், நாட் ஃபார் த பர்ஃபெக்ட்ஸ். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? இங்கே வர்றவங்க ஆமாம், நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கப்பட்ட இருக்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பரிசுத்தவான் தான் ஆரம்பித்தோம். ஆனாலும் நம்ம இடத்துல இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும்போது சக விசுவாசிகள், குறிப்பாக பரிசுத்தமாய் தன்னை அதிகமாக உயர்த்தி கொண்டவர்கள் கர்த்தருடைய கிருபையினால அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை என்ன செய்யக்கூடாது? தள்ளக்கூடாது. அவர்களை ஆவிக்குரிய வகையில் திருச்சபைக்குள்ளே அவர்களை நடத்த வேண்டும். அவருடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் அன்பாக சொல்லி அவர்களை தாங்கி அவர்களை ஏற்றுக்கொண்டு திருச்சபையிலே அவர்களை கட்ட வேண்டும். இல்லை வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்முடைய பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கன்க்ளூஷனாக நம்முடைய பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன பார்க்குறோம்? we are believe in the communion of saints. அப்போ இங்கே வரும்போது நீங்களும் நானும் பரிசுத்தமாகுதல் என்ற ப்ராசஸில் ஒருத்தரோடு ஒருத்தர் இணைந்து செயல்படும்போது குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டு அவருக்கென்று மாளிகைகளாக இருக்கும்போது என்ன செய்வோம்? அநேகரை நாம் விசுவாசத்திற்குள் கொண்டு வருவோம். அவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற கிரேட் கமிஷனை நாம் நிறைவேற்றுவோம். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் உறுப்புகளாக செயல்படுவோம். அது திருச்சபைக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கும் ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகக்கூடாது. எபேசியர் 4வது அதிகாரம் 3-4 வசனங்களை யாராவது வாசிக்கலாம்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அப்போ சமாதான கட்டினாலே, ஏங்க இங்கே கட்டு தேவைப்படுது? we are different in somehow. அப்போ கட்டு இங்கே இல்லைன்னா என்ன ஆகிடும்? நம்ம எல்லோரும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில நேரத்தில் எதில் கட்டப்பட்டிருக்கணும்? சமாதான கட்டிலே கட்டப்பட்டிருக்கணும். அப்படி இல்லை, நம்ம 60-40-20 ரூலுக்கெல்லாம் போனோன்னா ஒரு நாள் இந்த சபையை கட்டினவர்களாகிய நாம், கட்டி கொண்டு இருக்கிறவர்களாகிய இளையவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? இந்த சபையை டேர் அப்பார்ட். அப்போ
இதுதான் வந்து பரிசேயர் கூட்டம் செஞ்சிச்ச. கர்த்தருக்கென்று செட்டப்பார் லைஃப் பண்ண வேண்டும் என்று இருந்தவர்களை பார்த்து கர்த்தர் வெள்ளையடிக்கப்பட்ட கலரையேன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட பியூரோக்ரஸி மாறி போயிடுச்சு. அவங்கள்ட்ட மற்றவங்க மேலேயும் அன்பு இல்லை, கர்த்தர் மேலேயும் அன்பு இல்லாதவர்களாக மாறி போனார்கள் என்று பார்க்குறோம். சட்டத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தவங்க. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றன? நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பின் கயிறாலே கட்டப்பட்டு ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. இங்கோ என்றைக்கோ ஒரு சர்ச்சுக்கு வர்றாங்க, அவர்களையும் ஏற்றுக்கொண்டு, என்றைக்கோ வந்தால் வரமாட்டேன் இப்படி தானே இருப்பேன்னு சொல்கிறவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களை பக்குவப்படுத்தி அவருடைய மாளிகையாகிய இந்த வீட்டிலே ஒரு கற்களாக மாற்ற வல்லவர்களாக நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதிலே நாம் உறுதியாக இருந்து அதை நிறைவேற்ற முடியும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையினாலே பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறீர், புனிதர்களாக மாற்றியிருக்கிறீர். புனிதர்களின் கூட்டத்தை நாங்கள் விசுவாசிக்க அப்போஸ்தல விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் சொல்ல எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த அழைப்பிற்காக நன்றி சுவாமி. உம்முடைய மாளிகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற கற்களாக இந்த மாளிகையை அலங்கரிக்க கிருபை பாராட்டுங்க. எங்களிடத்தில் உள்ள எல்லா விதமான பிரிவினைகளையும் நீக்கி ஆண்டவரே ஒருமையின் ஆவியை கொடுத்து அன்பின் கயிறுகளாலே கட்டப்பட்டு உம்முடைய மாளிகையை நாங்கள் அலங்கரிக்க எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கேட்ட வார்த்தைக்கு மறுமொழியாக அர்ப்பண கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே என்ற பாடலை பாடுகிற பொழுது தேவ நாம மகிமைக்காக 2ஆம் காணிக்கை சேகரிக்கப்படும்.
தயவுசெய்து அமருங்க. தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் ஒரே சரீரமாய் வழிநடத்தி வருகிற நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில பேர் முதல் முறையாக நம்மோடு கூட ஆராதனையில் கலந்து கொள்கிறார்கள். உங்களையும் கூட அன்போடு வரவேற்கிறோம். Some of you are here for the first time. சகோதரி சிங்காரவள்ளி நம்ம கூட வந்திருக்கிறாங்க. உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதே போல் சகோதரி தைலாஸ்ரீ அண்ட் மிஸ்டர் சீவா, தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்மோடு கூட சகோதரி ஜெமிலோட பெற்றோர் வந்திருக்கிறாங்க. அண்ணன் சூர்யா கிறிஸ்டோபரும் அக்கா ஹெலனும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதே போல் அஷிதாவோட பேரண்ட்ஸ் அண்ணன் ஜெயசிங்கும் சிஸ்டர் நிம்மியும் வந்திருக்கிறாங்க. உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு முன்பதாக ஐக்கியங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். நமக்கு இன்றைக்கு எல்லா சங்கங்களும் கலந்து கொள்கிற வேத ஆராய்ச்சி வகுப்புகள் நடைபெறும் உணவு ஐக்கியத்துக்கு முன்பதாக. ஆகவே அனைத்து சங்கத்தினரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு பெண்கள் சங்கத்திலிருந்து அவர்களுடைய FIS இந்திய சகோதரர்களுடைய ஐக்கியம் இன்று நடைபெறும். வேத ஆராய்ச்சி வகுப்புகளுக்கு பின்பதாக சாரிஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் இதில் அநேகம் பேர் இதற்காக உழைத்து வருகிறீர்கள். பெண்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாகவும் வந்து ஒத்துழைப்பு தரும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் நம்ம பிள்ளைகள் ஷீலாவும் சஹானாவும் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். ஆகவே சபையார் அனைவரும் இந்த ஞானஸ்நான ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு உணவு ஐக்கியத்திற்கு முன்பதாக இங்கேருந்து நமக்கு பேருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் உங்களுக்கு காப்பாக் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். யார் யார் டிரைவ் பண்ணுறீங்களோ நீங்கள் நேரடியாக வந்துடுங்க. நேரத்தில் வந்து அந்த ஞானஸ்நான ஆராதனையில் நம் சபையாக ஒரே குடும்பமாக ஒரு சரீரமாக பிள்ளைகளை நம் ஞானஸ்நானத்துக்குள்ளாக வழி நடத்துவோம். ஆகவே தயவுசெய்து நீங்கள் அனைவரும் வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் சங்கத்தினுடைய வீட்டு கூட்டம் வருகிற 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:30க்கு சகோதரி ஜோவான் ஜோசப் அவங்க வீட்டில் வைத்து நடைபெறும். இது குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி ரம்யா அல்லது சகோதரி அனிதாவிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல் வருகிற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது சபையில் உங்களுக்கு சாட்சி சொல்ல ஆண்டவர் ஏவுவாயினால் நீங்கள் தயவாய் உங்களுடைய பெயர்களை சகோதரர் ராபின் இடத்துல அல்லது நம்முடைய போதரிடத்தில் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய சாட்சிகள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில் வழிநடத்துவதாகவும் இருக்கும். ஆகவே நீங்கள் தயவாய் முன்வந்து சாட்சிகளை நீங்கள் கொடுக்கும்படியாக சொல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய சபையினுடைய 45வது ஆண்டு ஆனிவர்சரி சர்வீஸ், நமது சபையினுடைய 45வது ஆண்டு ஆனிவர்சரி நிறைவு ஆராதனை வந்து வருகிற 6ஆம் தேதி ஜூலை மாதத்தின் முதல் வாரம் 6ஆம் தேதி இங்கே வைத்து நடைபெறும் காலை 9:30 மணிக்கு. அந்த நாளில் ஆண்டவருடைய செய்தியை நம்முடைய மெத்தடிஸ்ட் திருச்சபையின் பிஷப் பிலிப் லிம் வந்து நமக்கு ஆண்டவருடைய செய்தியை தர இருக்கிறார்கள். நமது பிள்ளைகள் 11 பேர் அந்த நாளில் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறார்கள். புதிய அங்கத்தினர்களையும் நாம் வந்து அந்த நாளில் ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த நாளுடைய ஆராதனைக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கும்படியாகவும் இந்த பிள்ளைகளை உங்களுடைய பெயர்கள் ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி நீங்கள் ஜெபித்து வரும்படியாகவும் நம்மளோட கூட கேட்டுக்கொள்கிறோம். அந்த நாளில் உங்களுக்கு யாராவது அழைத்து வர வேண்டுமானாலும் நீங்கள் தயவாய் அவர்களையும் இந்த சபைக்கு அழைத்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அறிவிப்புகள் இருக்குமானால் சபையாருக்கு பின்பதாக தெரிவிக்கப்படும். சபையார் எழுந்திருக்கலாம். மனப்பாட வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாய் இருக்கும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். 1 கொரிந்தியர் 9:22-23. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை இங்கு அழைத்து கொண்டு வந்தீர். நம்முடைய மானாம மகிமைக்கென்று எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டீர். சுவாமி, உம்முடைய சரீரத்தின் உறுப்புகளாக எங்களுக்கு இடம் கொடுத்தீர். உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை உமக்கென்று சம்பாதித்து கொண்டீர். உம்முடைய ஆவியினாலே எங்கள் எல்லோரையும் ஒரே மாம்சமாக மாற்றினீர். சுவாமி,
கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் இந்த அருமையான ஆண்டவரே குடும்பத்திலே, இந்த சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாக, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எல்லோரும் அன்பின் கயிறுகளாலே கட்டப்பட்டு ஒருவர் மேல் ஒருவர் உண்மையான அன்போடு, சகோதர அன்போடு நடந்து கொள்ளவும், இந்த திருச்சபையை உம்முடைய சித்தப்படி திட்டப்படி நடத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் உள்ள பிரிவினைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி, ஆண்டவரே, பிரிவினைகளை எல்லாம் சுவரை நீர் இடித்து போட்டீர். ஆண்டவரே, அந்த பிரதான அந்த சீலையை சுவாமி பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஆண்டவரே மக்களுக்கும் இருந்த அந்த பிரிவினையாகிய அந்த திரைச்சீலையை உம்முடைய சிலுவையினாலும் இரத்தத்தினாலும் கிழித்து போட்டீர். கர்த்தாவே, நாங்கள் அந்த பிரிவினைகளை எங்கள் திருச்சபைகளே கொண்டு வந்து, கர்த்தாவே, உம்முடைய மாளிகையை நாங்கள் சேதப்படுத்தி விடாதபடி கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த டிசைனிங் ஸ்பிரிட்டை கொடுங்க சுவாமி. அருமையான திருச்சபையை கொடுத்திருக்கிறீர், அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், மக்களை கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒன்றாக இணைந்து உம்முடைய மாளிகையிலே ஆண்டவரே நாங்கள் கற்களாக ஆண்டவரை ஜொலிக்க கிருபை பாராட்டுங்க. எங்களிடத்தில் உள்ள குற்றம் குறைகளை மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து ஆண்டவரை தூர தேசத்திற்கு சென்றிருக்கிற, ஆண்டவரை மிஷன் ட்ரிப்புக்கு சென்றிருக்கிற ஒவ்வொரு சகோதரையும் ஆண்டவரை தலைமை போதகரையும் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவருடைய சுக செய்திகளை நாங்கள் விசாரிக்கவும், அவர்கள் மூலமாக நடந்த ஊழியங்களை எல்லாம் சாட்சியாக கேட்கவும், அவர்கள் மீண்டுமாக திருச்சபைக்கு வந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கவும் கிருபையும் தயவு செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் உலகத்திற்குள்ளாக செல்லும் பொழுது அநேக சேலஞ்சஸ் இருக்கும் சுவாமி. இங்கிருந்து சமாதானத்தோடு செல்கிற ஒரு உலகத்திற்குள்ளும் ஒரு தெய்வீக சமாதானத்தோடு கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார், கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்துடன் வாழவும் வெற்றி பெறவும் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனின் அன்பும், பரிசுத்தவான்களின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். அதிசோபிர பரணி